இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் 3.11 இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இந்த சம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அடுத்தது எக்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டும். இதான் வந்துட்டு எப்பவுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட். இப்போது quadratic equation கொடுத்துட்டாங்க. இந்த solve the following quadratic equation by completing the square method. இந்த quadratic equation வந்து நம்ம ஸ்கொயர் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அது வேலை எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். அப்போது 9x square by 9 12x by 12 plus 4 by 9 equal to 0. ஏன்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், இந்த 9 கேன்சல் ஆகிடும். இது வந்து கேன்சல் பண்ணோன்னா 3 டேபிளால் போகும். 3 4s are 12, 3 3s are 9. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 by 3x ப்ளஸ் 4 by 9 ஈக்குவல் டு 0. இதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அதோட இன்ட்டு 1/2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும், 4/3 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 4/6. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 2/3 வரும். இதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ 2/3 தி ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட் வேல்யூவில் டிவைட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இன்ட்டு 1/2 அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். என்ன வேல்யூ வருது அதை வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டு வச்சுக்கணும். இதான் ஃபஸ்ட் ஸ்டெப், இதான் செகண்ட் ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணோம், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3x ஈக்குவல் டு மைனஸ் 4/9. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு 1/2 மல்டிப்ளை பண்ணப்போ என்ன வேல்யூ கிடச்சிது, 2/3 தி ஹோல் ஸ்கொயர். இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் ப்ளஸ் 2/3 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 4/9 அப்படியே இருக்கும் ப்ளஸ் 2/3 தி ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இதை நமக்கு பண்ணால் என்ன வேல்யூ வரும், 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ மைனஸ் 4/9 ப்ளஸ் 4/9 கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா என்ன வரும், a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு b வந்து இதான் வந்துட்டு a. அப்போ வந்து x மைனஸ் 2/3 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ x மைனஸ் 2/3 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்போ x மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 2/3. இப்போ இந்த சம் பார்க்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 5x by 7 by x minus 1 equal to 3x plus 2. இங்கே வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ அப்படியே இருக்கும், இந்த டினாமினேட்டில் இருக்கிறத நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போவோம். அப்போ என்ன ஆகும், 5x plus 7 equal to x minus 1 into 3x plus 2. இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3x. அப்போ எக்ஸ் இன்ட்டு 3xை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3x. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன வரும், ப்ளஸ் 2x மைனஸ் 3x மைனஸ் 2. இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். இந்த 5x ப்ளஸ் 7 அப்படியே இருக்கும். இப்போ வந்து 3x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். மைனஸ் 3x ப்ளஸ் 2xோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் x. இந்த மைனஸ் 2 அப்படியே இருக்கும். இப்போது இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போவோம். அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 2 அப்படியே இருக்கும். இது வந்து மைனஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த 3x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். மைனஸ் 5x மைனஸ் x வந்து மைனஸ் 6x, 7 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 7 வந்து மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்குது. இப்போ இந்த 3ஆல் இது ஃபுல்லாக டிவைட் பண்ணணும். அப்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x 9/3 வந்து 3. அப்போ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன, எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து 1/2 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 1/2 கேன்சல் பண்ணால் நமக்கு 1 தான் வரும். 1 ஸ்கொயர் நீங்கள் போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். அப்போ இங்கேயும் ப்ளஸ் 1 இங்கேயும் ப்ளஸ் 1. அப்போது 3 + 1ஓட வேல்யூ வந்து 4. a மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலான்னா a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ x மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போது ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ இங்கே வந்து √4 ஆகிடும். √4ஓட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இங்கே x மைனஸ் 2 அப்படியே, x மைனஸ் 1 அப்படியே இருக்கும். x ஈக்குவல் டு 2 + 1 3. அப்போது இந்த
ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸும் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துப்போம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 + 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. இப்போ -2 எடுத்துப்போம். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -2 + 1. அப்போ எக்ஸோட வேல்யூ -1. இப்போ இந்த சம் பார்ப்போம். சால்வ் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 b² - 4ac/2a. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம மக்கப் பண்ணிட்டாலே போதும். இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு x²க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதான் வந்து a. எக்ஸோட வேல்யூ தான் b. இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து cன்னு எடுத்துப்போம். அப்போது நமக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ தெரிஞ்சிடும். அந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் நம்ம இந்த x² இந்த x எல்லாம் எடுக்கக்கூடாது. x²ஓட வேல்யூ, இந்த எக்ஸோட வேல்யூ வந்து -5, அதை மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போது -b, அப்போ b-யோட வேல்யூ என்ன இருக்குது? -5. அப்போ -5. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்க வேல்யூ, ஃபார்முலாவில் இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட b-யோட வேல்யூ வந்து -5. அதனால் நம்ம வந்து -5ன்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் √b². b² வேல்யூ திரும்ப -5² -4 அப்படியே இருக்கும். ஏன்னா இது ஃபார்முலாவில் வரும். a-ஓட வேல்யூ என்ன? 2. c-யோட வேல்யூவும் 2 டிவைடட் பை 2a. a-ஓட வேல்யூ வந்து 2. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5² வேல்யூ வந்து 25 -4 2s are 8 8 2s are 16. அப்போ 25 - 16ஓட வேல்யூ என்ன? √9. கீழே வந்து 2 × 2 4. அது அப்படி இருக்கும். அப்போ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √9/4. அப்போ √9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன நமக்கு? 3. அப்போ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. அப்போ 5 + 3 எடுத்துப்போம், 5 - 3 எடுத்துப்போம். அப்போ 5 + 3/4. அப்போ அதை ஆட் பண்ண என்ன வரும்? 8/4. கேன்சல் பண்ணால் நமக்கு 2. இப்போது 5 - 3 எடுத்துப்போம். அப்போ நம்மளோட வேல்யூ என்ன வரும்? 2/4. இதை கேன்சல் பண்ணால் 1/2. இப்போ இந்த சம் பார்ப்போம். அங்கே வந்து x²ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து fன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம அந்த வேல்யூஸ் வேரியபிள் என்ன வேணால் கொடுக்கலாம். x கொடுக்கலாம், y கொடுக்கலாம், இல்லை f, a எது வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். x = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ a-ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? √2. b வந்து -6. c-யோட வேல்யூ வந்து 3. நம்ம இதை ABC எடுத்து எழுதும்போது அதோடைய சைனும் எழுதணும். இப்போ வெறும் 6ன்னு போடக்கூடாது பிக்கு. இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதால நம்ம வந்து -6 தான் போட்டுக்கணும். இங்கே வந்து +ன்னு இருக்குது, அதனால் வெறும் 3√2 எடுத்துக்கிட்டோம். இங்கே எதுவும் இல்லை, அதனால் √2 எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். b-யோட வேல்யூ வந்து -6 ப்ளஸ் ஆர் மைனஸ் b-யோட வேல்யூனா -60² - 4. a வந்து √2, c வந்து 3√2 டிவைடட் பை 2 × a வந்து √2. அப்போது நமக்கு 6² வேல்யூ என்ன வரும்? 36. இதை வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √36 மைனஸ் இதை எப்படி போடுவோம்? √2 × √2 வந்து 2. 4√2 × 3√2. இப்போ என்ன பண்ணோம்? 4 3s are 12. இந்த √2 × √2 என்னென்னு எடுத்துப்போனா வெறும் 2ன்னு எடுத்துப்போம். ஏன்னா √2 × √2 2 தான். அப்போ 12 2s are 24. அப்போ 36 - 24ஓட வேல்யூ என்ன? √12. அப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √12/2√2. இந்த 12 வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 4 3s are 12. அப்போது 4க்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 2. அப்போ 2 வந்து வெளியே வந்துடும். நமக்கு இருக்கிறது √3. அப்போ 2√3/2√2. இப்போ இந்த 2ஆல் மேலே இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம். அப்போ 2 3s are 6. 2 × 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு மிச்சம் இருக்கிறது 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். 3 + √3/2 3 - √3/2 அப்படின்னு போடணும். இப்போ இந்த ஸ்கொயர் மெத்தடில் பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்? x²க்கு என்ன முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன? எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இன்ட்டு 1/2ன்னு போடுவோம். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் என்ன பண்ணுவோம்? வந்த வேல்யூ அதான் 2 × 1/2க்கு என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுப்போம். இதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அதை வந்து ஆட் பண்ணுவோம். இந்த போட்டாலே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த டிப்ஸை வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த 4 ஸ்டெப் நமக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்முலா மெத்தடில் அந்த ஒரே ஃபார்முலா மட்டும் நம்ம படித்தா போதும். இந்த எக்ஸசைஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.